நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். போதும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசி நாட்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு காலகட்டத்திலே தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சபைக்கு தேவன் ஒவ்வொரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்ற ஒவ்வொரு சபைக்கும் இந்த வார்த்தையானது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவி என்று சொல்வது பரிசுத்த ஆவியை காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் சபையின் நடுவிலே அவர் கிரியை செய்கிறவர், அசைவாடுகிறவர், தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறவர், சபையை நம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் அவர் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தின் மத்தியிலே பரவலாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பல நிலைமையில் பேசிக்கொண்டு வருகிறார்கள். பல விதங்களிலே தங்களுக்கு கிடைத்த வெளிப்பாடு, சத்தியம், இப்படிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக பல காரியங்களை பேசுகிறார்கள். அதில் சில காரியங்கள் உண்மையாகவும் சில காரியங்கள் தவறாகவும் இருக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் பரிசுத்த ஆவி என்கிற ஒரு அனுபவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக, அதாவது பரலோக ராஜ்யத்துக்குள் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் சொன்ன இந்த வார்த்தை நாம் என்ன செய்கிறோம்? வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். நீங்கள் எருசலேமில் மேல் வீட்டிலே காத்திருங்கள் என்று சொல்லி அவரை பின்பற்றின அவருடைய சீசர்களுக்கும் மற்ற யாவருக்கும் தேவன் என்ன செய்தார் சொன்னதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தையின் வண்ணமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? மேல் வீட்டறையிலே அவர்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அதனால் இந்த அனுபவத்தை நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாசிங்க 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றின தம்முடைய சீசர்களுக்கும் மற்ற இயேசுவை பின்பற்றின மக்களுக்கும் அவர் சொல்லி சென்றார் என்று நாம் வேதத்தின் வழியாக பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெந்தேகோஸ்தே அனுபவத்திலே வாழுகிறவர்கள், பெந்தேகோஸ்தே சபையார் இந்த அனுபவம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் சபையிலே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட யாவர் மேலும் தம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் காலாகாலமாக அவர் ஊற்றிக்கொண்டே வருகிறார். நாம் பெற்றிருக்கிற இந்த அபிஷேகமானது தேவனால் நமக்கு அருளப்பட்ட ஒரு பெரிய வரம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் குறைத்து கொள்ளாமல் தேவனுடைய ஆவினால் நாம் நம்முடைய இருதயத்தை நிறைத்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பரிசுத்த ஆவியானவருடைய தனி அனுபவம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவினால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த தனித்த ஒரு அனுபவத்தை நாம் இந்த நாளிலே பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிலர் திருத்துவ தேவனை நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் பரிசுத்த ஆவி என்று சொல்லி இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிறவர்கள்
ஒரு சில சத்தத்தை எழுப்புகிறார்கள். அது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி பலரும் பல விதங்களிலே பேசப்பட்டு வருகிற அனுபவங்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால இந்த நாட்களில் அநேக பெந்தேகோஸ்தேக்காரர்கள் அந்நிய பாஷையில் பேசி ஆராதிப்பதை குறைத்து கொண்டே வருகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையாக அந்த அனுபவத்தை தந்திருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் வல்லமையோடு முழு பலத்தோடு தேவனை அந்நிய பாஷையில் ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற அன்புக்காய் சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ சமுதாயம் ஒரு அந்நிய பாஷை என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை வெறுத்து தள்ளுகிற பல சபையார் என்ன செய்கிறார்கள், காணப்படுகிறார்கள். அது ஒழுங்கினம் என்று சொல்லுகிறதான கள்ள உபதேசங்களும் காணப்படுகிறது. ஆனால் ஆதி காலங்களில் இருந்தே அவர்கள் என்ன செய்தார்கள், ஆவியிலே நிரம்பி ஆராதிக்கிற அனுபவங்கள் உடையவர்களாக அநேக சபைகள் இருந்தது. தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. ஒரு சிலர் தாங்கள் ரட்சிக்கப்பட்ட சபை ஒரு பெந்தேகோஸ்தே சபையாக அது காணப்படும். அந்த சபையில் அவர்கள் ஆராதித்து அந்நிய பாஷையில் நிறைந்து ஆராதிக்கிற வேளையில்தான் அவர்கள் ஊழியத்தின் அபிஷேகத்தை என்ன செய்தார்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் செய்த அந்த ஊழியங்கள், அவர்கள் ஆவியிலே நிரம்பி தன்னுடைய சபை நடத்துவதும் ஆவியிலே ஆராதனை செய்வதும் ஜனங்களை ஆவியிலே நிரப்ப வைக்கிற அந்த அனுபவம், அதிலே அவர்களை பலப்படுத்துவதும் அது ஆதி காலங்களில் இருந்து காணப்பட்டது. ஆனால் அவருடைய சந்ததியார் என்ன செய்கிறார்கள், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அந்த ஊழியங்களை செய்யும் பொழுது அவர்கள் அதை குறைத்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபை அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய சபை எப்பொழுதும் ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கிற சபையாக இருக்க வேண்டும். அந்த அனுபவத்தை கர்த்தர் எப்பொழுதும் இயேசுவின் வருகை மட்டும் ஆவியிலே நிறைந்து ஆராதித்து ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷை பேசி பரலோக தரிசனங்களை காண்கிற சபையாக தேவன் நம்முடைய சபையை இயேசுவின் வருகை மட்டும் மாற்றும்படியாக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் இந்த உலகத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய சபையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ, உலக மக்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்றவாறு என்னுடைய சபையை மாற்றிவிட்டோம் என்று சொல்லி தன்னுடைய சபையை அவர்கள் மாற்றிக்கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை குறைத்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவருடைய சபையில அநேக சபையிலே இந்த நாட்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால், பாட்டு கச்சேரி, பல பாடல்களை பாடி மியூசிக் போட்டு ட்ரம்ஸ் வாசித்து பல காரியங்களை ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் இருக்குமே தவிர அந்த ட்ரம்ஸ் நிறுத்தின உடனே, அந்த மியூசிக் நிறுத்தின உடனே அங்கு ஆவியும் இருக்காது, அனலும் இருக்காது. அந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாக திடீரென்று தூங்குகிற சபையாக மாறிவிடும். ஆனால் வெறும் ஒரு கொட்டு, ஒரு பேண்ட் மட்டும் வைத்து அடித்து ஆராதித்த காலங்கள் உண்டு. அந்த சபைகளை பார்ப்போம் என்றால் அக்கினியாக காணப்பட்ட காலங்கள் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் அந்த அனுபவத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆதி காலங்களில் இருந்து பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலர்களுடைய காலத்திலிருந்து பெற்ற அந்த அனுபவத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது திடீரென்று தோன்றின ஒரு அனுபவம் அல்ல, திடீரென்று வந்ததல்ல. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இங்கே நாம் வாசித்த வண்ணமாக, பிதா உங்களுக்கு என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் என்ன செய்யுங்கள், நகரத்தில் காத்திருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். அவ்வண்ணமாகவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இன்றைக்கும் அந்த அனுபவம் உடையதான ஏராளமான சபைகள் காணப்படுகிறது.
கர்த்தர் சபையை, பல சபைகளை அவர் புதுப்பித்துக் கொண்டே வருகிறார். பல சபைகள் தன்னுடைய ஆரம்பித்த பல ஊழியக்காரர்களுடைய சபைகள் இந்த நாட்களிலே அவருடைய பிள்ளைகள் மூலமாக அந்த அனுபவத்தை இழந்த அனுபவத்திலே காணப்படுகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை அவர்கள் விரும்புவதில்லை. ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை அவர்கள் விரும்புவதில்லை. அந்நிய பாஷையிலே நிறைந்து ஆராதிக்கிற அனுபவத்தை விரும்பாமல் வெறும் பாட்டு கச்சேரி மியூசிக் செய்து அந்த ஆராதனை கொண்டு செல்கிறவர்கள் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த மியூசிக்கும் அந்த ட்ரம்ஸும் இல்லை என்று சொன்னால் அந்த சபையில் ஆவியும் இருக்காது, அனலும் இருக்காது, ஒரு ஸ்தோத்திர சத்தமும் காணப்படாது. அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் இந்த கடைசி நாட்கள் அநேக சபைகள் காணப்படுவதை இந்த கண்களாலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆனால் தேவன் நம்முடைய சபையை எப்பொழுதும் ஆவியிலே அனலாக்கி, தேவ சபை இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்முடைய சபை பெந்தேகோஸ்தே அனுபவத்திலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள் எப்பொழுதும் ஆவியிலே நிரம்பி ஆராதிக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதனால் பரிசுத்த ஆவியின் ஒரு தனி தன்மை, ஒரு அனுபவத்தை தேவன் சபையிலே ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நாம் கவனிக்க போகிறோம். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசிக்கும் பொழுது சீசர்கள் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? அபிஷேகிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களாக காணப்பட்டார்கள், சீசர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்த நாட்களிலே பல ஊழியங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் போய் என்ன செய்தார்கள்? சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி சொன்னார்கள், பேய்களை துரத்தினார்கள். இதெல்லாம் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் என்கிற ஒரு அனுபவம் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அதை செய்து கொண்டிருந்தார்கள். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கவனிங்க, இந்த நாட்களிலும் அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் ஊழியம் செய்ய முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் அற்புதங்களை செய்ய முடியும், பேய்களை துரத்த முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் அப்படிதான் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று திருத்துவத்தை விசுவாசித்து, பிதாவை விசுவாசிக்கிறேன், குமாரனாகிய கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன், ஆனால் அந்த அனுபவம் எனக்குள் இல்லை என்று சொல்லி அநேகர் என்ன செய்தார்கள்? ஊழியம் செய்த காலங்கள் இன்றைக்கும் இந்த நாட்களிலும் காணப்படுகிறது. அதனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு வித்தியாசமாக சபையை நடத்துகிற ஒரு அனுபவம். வித்தியாசம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அனுப்பப்பட்டவரே பரிசுத்த ஆவியானவர். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. உலகத்தாருக்கு இது புரியாது. உலகத்தார் நம்மை வெளியிருந்து பார்ப்பார்கள் என்றால் ஏதோ சத்தம் துணிக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை உணர்கிறார்கள் என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால் இந்த மகத்தான வல்லமை நம்மேல் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருக்கும் அது தெரியும். தேவன் அந்த மகத்தான வல்லமையை கர்த்தர் நமக்குள்ளே என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அந்த மகத்தான வல்லமையை, இந்த மகத்தான வரத்தை தேவன் நமக்கு தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு, ஞானஸ்நானம் பெற்ற அனுபவத்தோடு பல காரியங்களை நாம் செய்ய முடியும். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அந்த அனுபவத்தோடு இருக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவியின் அனுபவத்தோடு அவர்கள் நின்று விடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதை நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களை குறித்து முதலாவது நாம் பார்க்க வேண்டும். மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு என்ன கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் என்றால், வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து
அநேக பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார்கள். அவருடைய பெயர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, யோவான் ஸ்நானன் மரித்தோரில் இருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் பரிசுத்த ஆவியின் அனுபவம் அற்றவர்களாக இருக்கும் பொழுதே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாகவே அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அங்கே அநேக பிசாசுகளை அவர்கள் என்ன செய்தார்கள்? துரத்தி என்ன செய்தார்களாம்? நோய்களை எண்ணெய் பூசி என்ன செய்தார்கள்? நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகினது என்று நாம் பார்ப்போம் என்றால் அது இல்லை. அந்த அனுபவத்தை அவர்கள் பெறவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார், வல்லமையை கொடுத்திருந்தார் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பின அந்த காலகட்டங்களில் அவர்கள் போய் அந்த ஊழியத்தை என்ன செய்தார்கள். இப்படிப்பட்ட ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது விடுதலையின் ஊழியமாக கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். அவர்கள் என்ன பிரசங்கம் பண்ணினார்கள்? வாசிங்க அந்த வசனம். அவர்கள் என்ன செய்தார்கள்? மனம் திரும்புதல். அந்த வசனம் வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் மட்டுமே அந்த நாட்களிலே செய்ய முடியதாக காணப்பட்டது. அப்ப அவர்கள் செய்த ஊழியம் என்ன? ஒரு விடுதலையின் ஊழியம். ஒரு ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் அவர்கள் மறுபடியும் அவர்கள் பிறக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய பேயை துரத்தினார், அவர்களின் நோயை மாற்றினார் சீசர்களை கொண்டு. பிரியமானவர்களே, இந்த ஊழியம் எல்லாரும் செய்து விடலாம். இந்த ஊழியத்தை இயேசுவின் நாமத்தை சொன்னால் பேய்கள் ஓடும், இயேசுவின் நாமத்தை சொன்னால் நோய்கள் மறையும். அதனால் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிற ஒரு ஊழியக்காரர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்கள் அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சபையை பூரணத்துக்கு நேராக நடத்த முடியாது. தேவ சபை இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் அது வளர வேண்டும், காக்கப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதாக காணப்பட வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாகவே இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. காரணம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரத்தையும் வல்லமை கொடுத்து அவர்களை அனுப்பினார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. எங்கே வாசிக்கிறோம்? லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே நம்மால் வாசிக்க முடியும். வாசிங்க. ஒன்னாம் வசனம். மத்தேயுவா? லூக்கா 10ஆம் அதிகாரம் வாசிங்க. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம். அசுத்த ஆவிகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தாவின் அனுபவம் என்பது தேவன் சபையை தம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்காகவே தம்முடைய சத்தியாகிய ஆவியாகிய தேற்றரவாளனை இந்த பூமிக்கு கர்த்தர் அனுப்பினார். தேவ சபை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக சபை ஆயத்தப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால்தான் தேவன் சபைக்கு பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியின் இந்த தனி அனுபவங்கள், அந்த அனுபவம் இல்லாமல் கூட ஊழியம் செய்தார்கள். இந்த அனுபவங்கள் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு பிசாசுகளை துரத்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக மக்களை நடத்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜனங்கள் மனம் திரும்ப வைக்க முடியும். அவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்த முடியும். அந்த அதிகாரமும் வல்லமை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அந்த நாட்களில் ஊழியம் செய்த தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அதைவிட ஒரு உன்னதமான ஒரு ஊழியம் இருக்கிறது. அதற்காக தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதான தம்முடைய ஊழியக்காரர்களை தெரிந்து கொள்கிறார். ஒரு மேன்மையான ஒரு ஊழியம் இருக்கிறது, ஒரு மகிமையான ஒரு ஊழியம் இருக்கிறது. அந்த ஊழியத்திற்காக தம்முடைய சீசர்களை ஆயத்தப்படுத்தினார். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது நாம் எங்கிருந்து நாம் பார்க்க முடிகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்றால் ஊழியங்களிலே பல வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது ஒரு வித்தியாச ஒரு அனுபவத்தை உண்டு பண்ணக்கூடிய அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த சபையிலே காணப்படுகிறார்கள். பெந்தேகோஸ்தே சபை என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சபையை இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிற உபதேசம் பெற்றவர்கள். அதனால்தான் தேவ பிள்ளைகள் இந்த அனுபவத்திலே நிலைத்திருக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே என்கிற இந்த அனுபவத்திலே தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். பிரசங்கிக்கிறது பாஸ்டர் இல்லாவிட்டாலும் இந்த சபை பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் நிலை நிற்க வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நம்மால் கவனிக்க முடிகிறது. லூக்கா அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அனுபவத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? நிலைத்தவர்களாக காணப்பட்டார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலர் இந்த விடுதலையின் ஊழியத்தோடு தங்களுடைய ஊழியத்தை நிறுத்தி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். வெறும் விடுதலையின் ஊழியம். என்ன ஊழியம்? பிசாசுகளை துரத்தணும், நோயை மாற்றணும். இந்த விடுதலையின் ஊழியம் அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு ஊழியம். அந்த ஊழியத்திலே அநேகர் என்ன செய்கிறார்கள்? டிராவல் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஊழியத்தை மட்டும்தான் செய்வாங்க. அவர்கள் பூரணத்தின் வெளிப்பாடு இருக்காது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக தேவ சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அனுபவம் அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லாமல் என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் இந்த அனுபவத்தோடு தேவ சபை நிற்கக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் அதே லூக்கா சுவிசேஷத்தில் நாம் வாசித்த வண்ணமாக 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே வாசித்த வண்ணமாக கர்த்தர் அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார், பிதா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எருசலேம் நகரத்தில் போய் நீங்கள் காத்திருங்கள் என்று என்ன செய்தார்? பிரசங்கித்தார். அப்படி என்றால் இன்னும் ஒரு மேலான ஒரு ஊழியம் சீசர்களுக்கு இருக்கிறது. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்படியாக அவர்கள் காத்திருந்தார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். 12ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு
வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். ஆ. அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தொலோமேயும் மத்தேயும் அல்பேயோவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் ஏன் இவ்வளவு தெளிவாக, 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் ஏன் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியினால் ஏன் இவ்வளவு தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்கள் எழுதியிருக்கிறார்? வேத வசனங்களை புரட்டுகிற பல மனிதர்கள் இந்த நாட்களிலே பெருகியிருக்கிறார்கள். அவர்களுக்கு விளங்கும்படியாகவே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்கிற ஒரு அனுபவத்தை தேவ சபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்கள் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே சீசர்களும் அவர்களோடு சேர்ந்த இயேசுவின் தாயாகிய மரியாளும் சகோதரர்களும் சகோதரிகளும் அவர்கள் மேல் வீட்டு அறையிலே ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வசனங்கள் எழுதப்படாவிட்டால் இதை புரட்டுகிற பல மனிதர்கள் இந்த கடைசி நாட்களில் எழுப்பி விடுவார்கள். இதை தவறாக போதிக்கிறவர்கள் எழுப்பி விடுவார்கள். அதனால் சீசர்களோடு கூட இயேசுவின் தாயும் கூட என்ன செய்தார்கள்? இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதனால்தான் இயேசு என்ன செய்தார்? லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே, பிதா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எருசலேம் நகரத்திற்கு போங்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அவனமாகவே அந்த சீசர்களும் அவர்களோடு சேர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே இவர்களோடு ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்தில் என்ன செய்தார்கள்? வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை ஏன் பரிசுத்த ஆவியானவர் இங்கு எழுதி வைத்தார்? இன்றைக்கு இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அதனால்தான் அவர்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று எல்லா பரிசுத்த வேதாகமத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகம் என்பது எல்லாருக்கும் ஒரே பரிசுத்த வேதாகமம் தான். அந்த சபைக்கு ஒரு பரிசுத்த வேதாகமும் இந்த சபைக்கு ஒரு பரிசுத்த வேதாகமும் என்று சொல்லி தேவன் சபைக்கு பரிசுத்த வேதாகமத்தை பிரித்து எழுதவே இல்லை. எல்லா சபைகளுக்கும், இயேசுவை ஆராதிக்கிற எல்லா சபைகளுக்கும் ஒரே பரிசுத்த வேதாகமும், ஒரே பரிசுத்த வேதாகமும், ஒரே வேதாகமும் தான். அல்லது எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தைகளும் வசனங்களும் ஒரே அனுபவத்தோடு தான் காணப்படுகிறது. அனுபவத்தோடு. வார்த்தைகள் வேண்டால் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஸ்திரீயே என்று எழுதப்பட்டது அங்கே பெண்ணே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கலாம். வார்த்தைகள் வித்தியாசப்பட்டாலும் அனுபவங்கள் ஒன்றாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை ஏன் பரிசுத்த ஆவியானவர், ஏன் இயேசுவானவர் சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார் என்றால், சபை பெந்தேகோஸ்தே அனுபவத்திலே வளர வேண்டும். பெந்தேகோஸ்தே ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை கடைசி நாட்களிலே பெந்தேகோஸ்தே அனுபவத்தோடு சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காகவே கர்த்தர் என்ன செய்தார்? இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேற்றப்படுவதற்காக மாத்திரமல்லாமல் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்திலே சபை வளருவதற்காக கர்த்தர் என்ன செய்தார்? சபையிலே இந்த அனுபவத்தை கொண்டு வந்தார். அபிஷேகம் பெற்றவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியின் அனுபவமும் ஆவிக்குரிய அனுபவங்கள் அது மேன்மையானதாக இருக்கிறது. ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஊழியம் செய்கிறவர்களுடைய ஊழியமும் விசேஷிக்கப்பட்ட ஊழியமாக காணப்படுகிறது. அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற சத்தியங்கள் விசேஷமானவை. தேவன் அவர்களை கொண்டு செயல்படுத்துகிற செயல்பாடுகள் விசேஷமானவை. அதனால்தான் பெந்தேகோஸ்தே சபையினுடைய அனுபவம் மிக மேன்மையான அனுபவமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெந்தேகோஸ்தே சபை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சபை மட்டுமல்ல, அநேக சபைகள்
பெந்தேகோஸ்தே அனுபவத்திலே காணப்படுகிறது. சில சபைகள் பாரம்பரிய அனுபவத்திலே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிற சபை பெந்தேகோஸ்தே அனுபவத்திலே இருக்கிற சபை. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்ற தேவ மக்களே, நீங்கள் பாக்கியவான்கள். தேவ ஜனங்களே, நீங்கள் பாக்கியவான்கள். அந்நிய பாஷையில் பேசி ஆராதிக்கிற தேவ ஜனங்களே, நீங்கள் பாக்கியவான்கள். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகம் உங்களை பற்றி எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம், உங்களை பரியாசம் செய்யலாம். ஏனென்றால் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனத்திலே வாசிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை வாசிங்க சீக்கிரம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். உங்களுடைய செல்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, அல்லது வந்து சைலண்ட்ல போடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க செல்லை, அல்லது சைலண்ட்ல போட்டுங்க தயவு செய்து. சர்ச்சுக்குள்ள வந்து கியா முயான்னு நினைச்சக்கூடாது, செல் சத்தம் கேட்கக்கூடாது. அது பேர் வந்து ஆடு மாடு. சர்ச்சுக்குள்ள வாசலில் அதை கேட்டு நுழைஞ்சி நீங்கள் வரும்போது என்ன செய்யணும்? செல்லை சைலண்டில் போட்டுடணும். நல்ல பழக்கம். அப்படின்னா செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, ஒன்று சைலண்டில் போட்டு வைங்க. ரொம்ப நல்ல பழக்கமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நாம் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் என்கிற அந்த அனுபவத்தை நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே நம்மால் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே, 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே கூடி வந்திருந்ததான அந்த 120 பேருக்கும் தேவன் என்னென்ன பாஷைகள், அந்நிய பாஷையை கற்றுக் கொடுத்தாரோ அந்த பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். ஆனால் அவர்களுடைய தாய் மொழி வெவ்வேறாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பெந்தேகோஸ்தேயின் ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது அவர்கள் தேவன் அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். இன்றைக்கு ஒரு கருத்து இருக்கிறது, அந்நிய பாஷை ஒன்று மட்டும்தான், வெவ்வேறு பாஷைகள் இல்லை என்று சொல்லுகிற பல போதகர்கள் கள்ள உபதேசங்களை என்ன செய்கிறார்கள்? போதிக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாஷைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்நிய பாஷைகளை என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே கிறிஸ்துவ சமுதாயத்தில் வெவ்வேறு கருத்துகள் இந்த பெந்தேகோஸ்தே ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களை குறித்ததான ஒவ்வொரு நோக்கம் காணப்படுகிறது. ஒவ்வொரு கதை அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அது அவருடைய மனதை பொறுத்தது. அவனமாகவே இங்கே கூட இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாட வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? இருந்ததாக நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் இதை கேட்ட பொழுது என்ன செய்தார்கள்? கலக்கமடைந்தார்கள். என்ன செய்தார்கள்? கலக்கமடைந்தார்கள். 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இது எப்படி ஆகும் என்று என்ன செய்தார்கள்? இது எப்படி என்று என்ன செய்தார்கள்? ஒரு கூட்டம் சொன்னார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது கடைசி பின்பகுதி வாசிங்க. இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள் என்றார்கள். தேவநாமத்திற்கு உண்டாவதாக. அங்க பல தேசத்திலிருந்து வந்தவர்களும் பல காரியங்களை சொன்னார்கள். இன்றைக்கும் கிறிஸ்துவ சமுதாயத்தின் மத்தியிலே
இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் ஆராதிக்கிறவர்களை குறித்து பல விஷயங்களை பேசுகிறார்கள். பல காரியங்கள் அவருடைய அறிவுக்கு எட்டின வண்ணமாக, அவருடைய மனதுக்கு ஏற்றின வண்ணமாக பல காரியங்களை பேசுகிற, தவறான காரியங்களை பேசுகிறவர்கள் உண்டு. அவர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒரு சிலர் தெளிவாக இருக்கிறவர்களும் உண்டு. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தேவனுடைய மகத்துவங்களை என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள் என்றார்கள். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. பிரியமானவர்களே, தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய மகத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை புகழ்ந்து தேவனுடைய மகத்துவத்தை, அவரை போற்றி பெருமையாக பேசுகிறார்கள் என்று ஆர்சி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆர்சியில் பயன்படுத்துகிற பரிசுத்த வேதாகமம் இருக்கு இல்லையா? அந்த வேதாகமத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஆர்சி வேதாகமம் இருந்தால் பாருங்க, யாராவது நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. 11ஆம் வசனத்திலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள். ஆனால் கீழே 13ஆம் வசனம் வாசிங்க. மற்றவர்களோ பரியாசம் செய்தார்கள். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பல கூட்டத்தார் பல காரியங்களை பரியாசம் பண்ணி பேசலாம். ஆனால் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் சத்தியமானவர்கள். அவர்களுக்கு தெரியும், நான் பெற்றிருக்கிற அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இங்கே ஒரு கூட்டத்தார் 120 பேர் அவர்கள் காத்திருந்து ஜெபத்திலே தரித்திருந்து அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது சத்தியமானது. அந்த அனுபவத்தை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? சபைக்குள்ளே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இந்த அனுபவத்தை பெறாதவர்கள் பல காரியங்களை பேசுவார்கள். உங்களிடத்துல கூட சொல்லி இருக்கலாம் அநேகர், இந்த பெந்தெகோஸ்துக்காரர்கள் கத்திக்கிட்டே கிடப்பாங்க, நீங்க எப்படி அந்த சபைக்கு போறீங்க அப்படி சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள். நீங்க அந்த மாதிரி அனுபவத்தை நீங்க பெற்றிருக்கலாம். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பெந்தெகோஸ்தை ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் சத்திய அனுபவத்திலே, தேவனுடைய வார்த்தையிலே அவர்கள் அந்த அனுபவத்திலே நிற்கிறார்கள். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நம்முடைய சபை, அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த அனுபவத்தில் இருக்கிறது? 4ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. 4ஆம் வசனம், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். இந்த அனுபவத்தை தான் தேவன் நமக்கு, நம்முடைய சபைக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் தேவன் உனக்கு தந்த வரம். அதனால் நீ பெற்றிருக்கிற அபிஷேகம், அந்த அந்நிய பாஷை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, தேவ பிள்ளைகள் அந்த அந்நிய பாஷையில நிரம்பி தேவன் உனக்கு தந்தருளின அந்த வரத்தின்படியே அந்நிய பாஷையில் பேசி நீ ஆராதிக்க வேண்டும். யாருக்காகவும் உன்னுடைய அபிஷேகத்தை நீ குறைத்துக் கொள்ளக்கூடாது. தேவன் உனக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்தாவின் வரத்தை நீ இழந்து போகக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவினால் மட்டுமே தேவ பிள்ளைகள் அனலாக்கப்படுகிறார்கள், உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தைரியம் உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, இயேசுவுக்காக நிற்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அதனால் உன்னை குறித்து இந்த உலகம் எப்படி பேசினாலும் பரவாயில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால் தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷையிலே நாம் பேசி ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நாம் இதே அதிகாரத்திலே 36ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த
இந்த இயேசுவையே ஆ. தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அப்புறம் இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு முதல் அப்போஸ்தலன். அவன் செய்த ஊழியங்கள் ஏற்கனவே அவன் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பாக செய்த ஊழியங்கள் உண்டு. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரு பிரசங்கத்தை அவர் செய்த பொழுது ஜனங்கள் இருதயத்தில் என்ன செய்தார்கள்? உணர்த்தப்பட்டார்கள் அல்லது குத்தப்பட்டார்கள். அவர்கள் உணர்வடைந்தார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் மூலமாய் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையில் என்ன உண்டு? அபிஷேகம் உண்டு, வல்லமை உண்டு. ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய, அவனை உணர்த்தக்கூடிய, அவனை உருவாக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் அவர்களுக்குள் காணப்படுகிறது. அதனால்தான் சாதாரணமாக அவர்கள் இயேசுவோடு இருந்த பொழுது ஒரு பேயை துரத்திட்டு வந்துட்டாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி தேவ வார்த்தையை சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது பிரசங்கிக்கிற வார்த்தை வித்தியாசமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு அனுபவம் பேதுருவுக்குள் வந்துவிட்டது. அந்த அபிஷேகத்தோடு பிரசங்கித்த அந்த வார்த்தையை அவர்கள் கேட்ட உடனே அவருடைய இருதயத்துக்குள் ஒரு பெரிய குத்தப்படுதல் அல்லது மனம் திரும்புதல், ஒரு மனமாற்றம் அவர்களுக்குள்ளே உண்டாகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள்? கேட்கிற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையின் நடுவிலே அவர் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் நாம் சொல்லுகிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஊழியம் செய்கிறவர்களுக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஏராளமான வித்தியாசம் உண்டு. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதனால் உங்களை குறித்து யாராவது பரியாசம் பண்ணுவார்கள் என்றால் அவர்கள் பரியாசம் பண்ணிக்கொண்டே போகட்டும். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட அன்றைக்கே 13ஆம் வசனம் சொல்கிறது, பரியாசம் பண்ணினார்கள். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பெந்தேகோஸ்தேக்காரர்களை பார்த்து அவர்கள் பேசுகிற அந்நிய பாஷையை கண்டு அவர்கள் கைத்தட்டி ஆவிலே நிரம்புகிறதை பார்த்து அநேகர் பரியாசம் பண்ணி சிரித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கே இது நடந்ததாக நாம் பார்க்கிறோம். பல மனிதர்கள், நாம் 6ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், அவர்கள் கலக்கமடைந்தார்கள் என்று சொல்லி. 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது பிரமித்து என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். 8ஆம் வசனத்திலே இது எப்படி அப்படி என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்று என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறார்கள் என்றார்கள். 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது மதுபானம் குடித்து என்ன செய்கிறார்கள்? ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பரியாசம் பண்ணாங்களாம். பெந்தேகோஸ்தேக்காரர்கள் மதுபானம் குடிக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் மனம் திரும்பினவர்கள், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், மறுவாழ்வு பெற்றவர்கள். தேவன் அவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இன்றைக்கும் மதுபானம் குடித்தவர்களைப் போல பரியாசம் பண்ணுகிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ உளறி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் அது எப்படிப்பட்ட அபிஷேகம்? நாம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிற ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதனால் நாம் பெற்றிருக்கிற அனுபவத்திலே தேவ பிள்ளைகள் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும், அவைகளிலே
பெருகி வளர வேண்டும். தேவன் அந்த அனுபவத்தை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுமே. தேவ பிள்ளைகள் பெற்றிருக்கிற இந்த அனுபவத்தை நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக் கூடாது. அதனால் பேதுரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு அவனுடைய ஊழியங்கள் வித்தியாசப்பட்டது, அவனுடைய வார்த்தை வித்தியாசப்பட்டது, அவனுடைய பார்வை வித்தியாசப்பட்டது, அவன் செய்கிற செயல்கள் வித்தியாசமாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அதை நாம் பின்வரும் நாட்களில் நம்மால் பார்க்க முடியும். தேவ நாமத்திற்கு மேம்படுவதாக. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் இதே தேவனுடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய சமூகத்தில் பெற்றிருக்கிற இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அவைகளிலே நாம் பெருக வேண்டும். கர்த்தர் அந்த அனுபவத்திலே தேவ சபையாகிய நாம் பெருகி வளர்ந்து நம்மை குறித்து யார் என்ன பேசினாலும் பிரயாசம் பண்ணினாலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த வரத்தின்படியே தேவ பிள்ளைகள் வெவ்வேறு பாசைகளை பேசி நம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். பெந்தேகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே வீரமோ. அல்லேலூயா. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே வீரமோ. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஆவியை ஊற்றுவேன் என்று உபமானினவரோ தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உபமானினவரோ தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா அதை போதாரும் 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 தேவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலம் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே தேவன் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்திலே அநேக சபைகள் பெருகி வளர கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். பெந்தேகோஸ்தே அனுபவத்திலே தேவ சபை நிரப்பப்பட்டால் ஒழிய அந்த பெருமாறி என்று சொல்லப்படுகிற பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட முடியாது. கடைசி நாட்களிலே கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் நம்முடைய ஆவியை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக தேவ சபை அது ஒரு பெரிய எழுப்புதல் அல்லது ஒரு பெரிய பெருமாறி அபிஷேகத்தை கண்டடைய வேண்டும். அது ஆண்டவர் சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனம். ஒரு பெருமாறி மழை ஊற்றப்பட போகிறது. தேவ சபை இயேசுவின் வருகை கண்டு ஆயத்தப்பட போகிறது.
அந்த அனுபவத்தை தேவன் தருகிறார். தேவ சபையே, இந்த நாட்களிலே பெந்தேகோஸ்தேக்காரர்கள் பரியாசம் பண்ணுகிறவர்கள் அநேகர் எழுப்பி இருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தேக்காரர்களை பரியாசம் செய்து, பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு விரோதமாக, அந்நிய பாஷைக்கு விரோதமாக பல வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அநேகர் எழுப்பி இருக்கிறார்கள். அநேகர் பெந்தேகோஸ்தே அனுபவத்திலிருந்து விழுந்து போயும் இருக்கிறார்கள். தங்களுடைய சபையை ஒரு பாட்டு கச்சேரியின் சபையாக மாற்றிக் கொண்டிருக்கிறவர்களும் அநேகர் உண்டு. ஆனால் தேவ சபையே, நீ பாக்கியம் பெற்ற சபை. கர்த்தர் உனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அந்நிய பாஷையில் ஆராதிக்கிற அனுபவங்களை தந்திருக்கிறார். உனக்கு தந்திருந்த வரம், தேவன் உனக்கு அருளின வரம். அந்த வரத்தினால் ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில் பேசி நீ நிரப்பப்படுவாயாக. அல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் 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 வல்லமை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த முதல் ஆராதனையிலே தேவ ஜனங்கள் கூடி வருவதற்கு கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனை துவக்கம் முதல் முடிவரை கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 பிதாவாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் கிறிஸ்து இயேசுநாதருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களை நாம் கர்த்தர் எங்களுடைய ஜனங்களை கண்மணி போல பாதுகாத்து கிருபையாய் நீர் இந்த ஆராதனையில பங்கு பெற கர்த்தர் ஒருவருக்கு உதவி செய்து உயிர்த்திருந்த நாள் காலவெளியில் எங்களை ஒருவரையும் உயிர்ப்பிக்கிற வல்லமையோடு கூட கடந்து வந்து எங்களை உயிர்ப்பித்தபடி நாங்கள் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான பாடல்கள் தந்தீர். ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து ஜீவனுள்ள சாட்சிகள் எப்படி தந்தீர்க்க தாவே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசி நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலே நாவி ஊற்றுவேன் என்று கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்பட்டீர். கர்த்தாவே, இந்த நாட்கள கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறபடினால் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு நேராக நாங்கள் நடத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர், இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மனதோடு கூட கூடி வந்து கர்த்தாவே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தாவியின் வரத்தை பெற்று அதன்படி ஜீவிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சாக்கியத்தை இந்த சபையில நீ தந்திருக்கிறபடினால நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, கேடுதான வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கொண்டு வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடக்கதான 9:30 மணி ஆராதனையை பொறுப்படும், அம்மனபாக்க ஆராதனையை பொறுப்படும், ஜனங்களை கூட்டி சேரும் தூதுவிடப்பட்ட ஆராதனையை பொறுப்படுங்க தாவே. ஒவ்வொரு பதிலும் இந்த நாமம் மைமைப்பட கர்த்தர் உதவி செய்யும். டேனியை கர்த்தர் கரங்கள் எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ரெட்டிப்பான வல்லமை அபிஷேகம் தந்து ஆண்டவர் இயற்கையில அனுகூலமாக்கி தந்து ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். தாவே, சகல பரிசுத்தமாக நடக்கதான ஆராதனைகளை பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற வறுமையாக்குறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் வரும்போது உம்மை சந்திக்க நீர் எங்களையும் எங்களுடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.